வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். இன்றைய தினம் மெட்ராஸ் டே, அதாவது சென்னை நாள். சென்னையை பற்றி, அதன் வரலாறு, அதன் சிறப்புத்தன்மை ஆகியவற்றை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தினம் என்று சொல்லலாம். முதல்ல இந்த மெட்ராஸ் தினம்ன்றது எப்படி வந்ததுங்கிறது முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸுக்காக பாடுபட்ட மெட்ராஸ்க்குன்ற இந்த நகரத்தை செதுக்கியவர்கள், அது உருவாகிறதுக்கு காரணமானவர்கள், அதோட இதனுடைய புகழுக்கு காரணமானவர்கள், அவர்களை பற்றியும் சற்று பார்ப்போம். இந்த சென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழகத்தின் கேபிட்டல் அப்படின்றது சென்னை நம்ம சொல்கிறோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா சென்னை அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருந்த மாதிரி தெரியல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சேர, சோழ, பாண்டியர்கள் என்ற மூன்று வருஷர்கள் அவங்க தான் டாமினண்டாக இருந்தாங்க. இதில் நார்த் பார்ட் ஆஃப் தமிழகத்தை பல்லவர்கள் என்ற ஒரு மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த பல்லவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு நிலமாக தான் நம்ம சென்னை இருந்திருக்கிறது. பல்லவர்களுடைய கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், துறைமுகம் மகாபலிபுரம் என்று சொல்லுவாங்க. அப்போ கூட சென்னை ஃபேமஸ் ஆனது கிடையாது. மகாபலிபுரம் ஃபேமஸாக எவ்வளோ போர்கள்லாம் வந்திருக்குது. காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன்லேருந்து எல்லாரும் இங்கே சாளுக்கிய மன்னர்கள்லாம் இங்கே போரிட்டு இருக்கிறார்கள். ஆனால் சென்னையை பற்றி எந்த விதமான தகவலும் அப்போ ஹிஸ்டாரிக்கல் தகவல் எதுவும் கிடையாது. அதுதான் சென்னையை பொறுத்த வரைக்கும். இங்கே ஒரு பல்லவர்களுடைய ஒரு ராஜ்யத்தில் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு டாமினண்டாக கிடையாது. அத்தனை ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. இதில் நம்மளுடைய இதிகாசம் இதை பற்றி ஒரு இதில் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்தா நேரடியாக தொடர்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் ராமாயணத்தை சம்பந்தப்பட்ட ஒரு சில இடங்கள் சென்னையில் இருப்பதாக ஒரு பேச்சுவாக்கு இருக்கிறது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நார்த் சென்னை பொன்னேரி பக்கத்தில் சிறுவாபுரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதாவது ராமர் சீதையை ராவணன் கிட்ட இருந்து மீட்ட அப்புறம் அயோத்திக்கு போகிறார். அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால் சீதையை நாடை விட்டு காட்டுக்கு அனுப்பி விடுகிறார். அது ஒரு டிஸ்பியூட்டாக பேசப்படுகிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அனுப்பிடுவார். அனுப்பின அப்புறம் சீதைக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ராமருக்கு பிறந்த குழந்தைகள் அவர்கள் லவ குச அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் பிறக்கிறார்கள். இவங்க 2 பேரும் இருந்த இடம் வால்மீகி அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஒரு ஸ்டோரி இருக்கு. இவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சிறுவாபுரி அப்படின்ற அந்த இடத்தோட அவங்களுடைய ஒரு இருப்பு இருந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கிறது. அதே போல ராமர் அஸ்வமேத யாகம் அந்த குதிரையை அனுப்புவாங்க. அந்த நாடு ஃபுல்லாக அந்த குதிரை போகும். எந்தெந்த இடங்கள்லாம் அந்த குதிரை போதோ அந்த இடங்கள்லாம் அவங்க அந்த ராமர் அவருடைய அந்த மன்னருடைய கட்டுப்பாட்டு கீழ் வருதுன்னு அர்த்தம். யாராவது அவங்களுடைய கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குதிரையை நிறுத்துவாங்க. அப்படி கட்டி போட்ட இடம் கோயம்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் இருக்க கோயம்பேடு. லவகுசர்கள் தான் அந்த குதிரையை கட்டி போடுறாங்க. அந்த ராமருடைய ஆட்சிக்கு எதிர்க்காக அவங்க செய்கிற மாதிரி. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் அவங்க கூட சண்டை போடுற மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி ராமாயணத்தில் வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3வது ஒரு இடம் நம்மளுடைய திருவான்மீகியூர். அதுதான் அதோடைய உண்மையான பேர். அந்த ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி என்று சொல்லுவோம். அந்த வால்மீகி முனிவருடைய ஆசிரமம் இங்கே இருந்ததாக ஒரு பேச்சு. அது அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த மருந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்க்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு சின்ன கோவில் ரோடு சென்டரில் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கும். அதுதான் வால்மீகியோட கோவில். அது அந்த இடத்துல ஆசிரமம் இருந்ததா ஒரு பேச்சு இருக்கு வெகு காலத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் இதிகாசம் சம்பந்தப்பட்டது. அதுக்கடுத்து ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிறிஸ்துவ மதத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது இயேசுநாதர் கூட இந்த 12 அப்போஸ்தலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 12 பேர் அவர் கூட இருந்ததாக ஒரு இது இருக்கு. அதுல செயின்ட் தாமஸ் அப்படிங்கிறவர் இயேசு பிரான் மறைந்த பிறகு
அவருடைய உடல் இங்கே பூமியை விட்டு மேலே சென்ற பிறகு அவருடைய அவருடைய ஆத்மா இந்திய இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவருடைய சீடர்கள் ஒருவர் தாமஸ், அவர் வந்து AD 52 அப்போ வந்து கேரளாவில் வந்து அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து இருந்ததாக ஒரு வரலாறு, அதாவது கிறிஸ்டியன் வரலாறு. சிரியனோட கிறிஸ்டியன் இன்ஃபர்மேஷன் அப்படி பார்க்கும்போது டாக்குமெண்ட் பார்க்கும்போது இந்த ஆதாரம் கிடைக்கிறது. அதாவது நம்ம இப்போ சென்னமலை சைதாப்பேட்டை பக்கத்தில் சின்னமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மலை சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு, அது அவர் பேரில் தான் அந்த மலையோட பேர் அங்கே இருக்குது. அதில் அவர் வந்து சென்னையில் வந்து தங்கி இருந்து அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்துக்கிட்டு அங்கேருந்து மயிலாப்பூர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு கத்தீட்ரல் சர்ச்சில் வந்து போதனை செய்ததாகவும், அவர் அங்கேருந்து நடந்து வருவாராம். இங்கே வந்து கடற்கரை ஓரத்தில் மக்களுக்கு வந்து போதனை செஞ்சுட்டு திரும்பி வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் மேலே போயிடுவார் அவர். அப்படி போகும்போது அப்படி ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் வந்து ஒரு ஈட்டியில் கொல்லப்படுகிறார். ஈட்டி அவர் மேலே ஏயப்பட்டு அவர் வந்து கொல்லப்படுகிறார். AD 72, அதாவது இயேசு மறைவிற்கு பிறகு 72வது வருடம் அவர் வந்து இங்கே சென்னையில் தான் இறக்குறார். அவருடைய சமாதி வந்து இங்கே டாம் வந்து இங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து அவர் பாடியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இங்கே வந்து அவரோட நினைவாக ஒரு டாம் ஒன்று இங்கே இருக்குது நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 15th செஞ்சுரி வாக்கில் போர்ச்சுகீஸ் தான் முதல்ல வந்து இங்கே செட்டில் ஆகிறாங்க. சான்சோம் இதெல்லாம் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் இருந்த இடம் சென்னையை பொறுத்த வரைக்கும், அதாவது 15th செஞ்சுரி அந்த சமயத்தில். அவரும் போர்ச்சுகீஸ் தான் முதல்ல அங்கே கத்தீட்ரல் சர்ச் மாதிரி ஒன்று கட்டுறாங்க அங்கே. அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் வந்து 16th செஞ்சுரியில் அதை வந்து பிரபலம் படுத்துகிறாங்க. அதுதான் இப்போ கூட அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை டெவலப் பண்ணி இப்போ நவ் இட் இஸ் அவைலபிள் தேர். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ரெக்கார்டடான ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் அப்படிங்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட். இதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்கும்போது ரெக்கார்டட் ஈவெண்ட் அப்போ சென்னை எப்படி உருவாச்சு அப்படின்னு பொறுத்து, சென்னைன்ற பேர் ஏன் வந்தது, மெட்ராஸுங்கிற பேர் ஏன் வந்தது, அதெல்லாம் வந்து பார்க்கறதுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் ஒரு இந்திய சுதந்திர தினம் 19 சொல்லியிருந்தேன். 15th 16th செஞ்சுரியில் இங்கே இருக்கிற மிளகோட காஸ்ட் வந்து ஒரு 5 ஷெல்லாம் வந்து ஜாஸ்தியானதுனால அங்கே இருக்கிற யூரோப்பியர்கள் இங்கே வந்தாங்க. அதில் முதல்ல வந்தவர் வாஸ்கோ ட காமா, அவர் வந்து கேரளாவில் கோழிக்கோடில் இறக்குறார். அந்த பக்கம் சைடெலாம் அவங்க பிடிக்கிறாங்க. அதே மாதிரி 16th செஞ்சுரி பார்த்தீங்கன்னா 1600 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க வந்து பிரிட்டிஷார்ஸ் வராங்க. அவங்க வரும்போது சூரத் அந்த இடத்துல மெயினாக ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது ஒரு 24 ஷேர் ஹோல்டர்ஸோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன கம்பெனி. அது அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸாக அது சூரத்தில் முதல்ல இயங்குது. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சைடில் மசூலிப்பட்டினம்ல இடத்துல இறங்குது நம்ம கொரமாண்டல் கோர்ஸில். அங்கேருந்து சென்னைக்கு வந்து ஏன் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 பேர். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இன்சார்ஜ் 2 பேர் ஈஸ்டர்ன் சைடு. அதில் ஒருத்தர் வந்து ஆண்ட்ரூ கோகன் அப்படிங்கிறவரும் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறது 2 பேர். இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி சென்னை உருவாகுறதுக்கு காரணம். ஆனால் இன்றைக்கி எங்கேயுமே அவரோட பேரில் ஸ்ட்ரீட்டோ கீட்டோ எதுவுமே கிடையாது. மற்ற எல்லா பிரிட்டிஷார்ஸ் பேரிலையும் கூட ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரோட நினைவில் எதுவுமே கிடையாது சென்னையில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து இந்த கோகன்றவர் மசூலிப்பட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் சுப்பீரியர் ஆஃபீஸர். பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் நம்ம பழவேற்காடு பக்கத்தில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி இன்சார்ஜ் அவர். ஓகே, பழவேற்காடு நம்ம புலிகேட் லேக் பக்கத்தில் சொல்லுவோம் இல்லையா, அந்த பழவேற்காடு லேக் பக்கத்தில் ஒரு சின்ன ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சின்ன ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி இன்சார்ஜ். அவர் வந்து ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அது பக்கத்தில் வந்து டச்சுக்காரர்கள் வந்து ஒரு சின்ன இது ஒன்று கட்டி அங்கே வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க டச்சுக்காரர்கள். ஸோ அவங்களும் இவங்களும் பக்கத்தில் சண்டை நிறைய அடிக்கடி நடந்துட்டு இருக்கனால he wanted a safe place for ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிற சென்னை ராயபுரம் அந்த சைடில் இருக்கிற ஒரு வாழைத்தோப்பு ஒன்று அவர் கண்ணில் படுது. ஒரு 2 கிலோமீட்டர், பெரிய இடம்லாம் ஒன்று கிடையாது, 2 கிலோமீட்டர் to 3 கிலோமீட்டர், ஒரு 5-6
2 கிலோமீட்டர் வித்து ஒரு 4 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஒரு இடம். அந்த இடம் வந்து மதராஜன் அப்படிங்கிற ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியன், அவரு கீழே தான், அவருக்கு பேர்ல அந்த அவரோட சொந்தமான இடம் அது. அதை வந்து இவங்க வந்து நெகோசியேட் பண்றாங்க வாங்கலாமா அப்படின்ட்டு. வாங்குறதுக்கு என்ன காரணம் அவர் சொல்றாரு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அவர் வந்து காரணம் சொல்றாரு. இந்த இடம் வந்து ரொம்ப சேஃப் இடம், ஏன்னா 3 சைடு, அதாவது இந்த ஈஸ்டர்ன் சைட்ல கடல், அதுக்கப்புறம் சவுத் சைட்ல அந்த கூவம் ரிவர், அப்புறம் வெஸ்ட் சைடில் வந்து எழும்பூர்னு ஒரு ரிவர் முன்ன காலத்தில் இருந்தது, இப்போ கிடையாது. அது அப்புறம் பக்கிங்ஹாம் கால்வாயோட பார்ட்டாக மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி எழும்பூர்னு ஒரு ரிவர் இருந்ததா ஒரு மேப்பில், பழைய மேப்பில் இருக்குது. ஸோ 3 இடத்துல வந்து நல்ல சேஃப்டி இருக்குது. நார்த் சைடு மட்டும் நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணலாம், அந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கும். அதை தவிர்த்து பக்கத்தில் சின்னதரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டைன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து தறிகள், நெசவாளர்களுடைய குடும்பங்கள்லாம் நிறைய வசிக்கிறாங்க. அவங்க வந்து குறைஞ்ச செலவில் நம்மளுக்கு வேண்டிய துணிகள்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வாங்கலாம், அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இது வந்து அஃபிஷியல் காரணம். ஆனால் முக்கியமான காரணம்ன்றது ஆஃப் த ரெக்கார்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த சான்சோம் நம்ம பக்கத்தில் அப்போ வந்து போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் நிறையா இருந்தது. அந்த சான்டோம் செர்ச் பக்கத்தில் வந்து ஒரு அவருடைய காதலி லவ்வர் ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பல்லவர்காடுலேருந்து இங்கே வந்து இவரை மீட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற சான்டோம் பக்கத்துலேயே ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக, அந்த பெண்மணி இருக்கு பக்கத்தில் ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக தான் இவர் வந்து அவ்வளோ ப்ரெஷ் பண்ணி, யூரோப்பியன்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் விருப்பப்படலை ஈஸ்டர்ன் சைடில். அவங்களுக்கு வந்து சூரத்து அதுதான் மெயினாக நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த இடம் தான் பெஸ்ட்டுன்னு. ஆனால் இவர் வந்து வற்புறுத்தன் பேரில் வந்து அதை கம்பல் பண்ணி இந்த இடத்த வாங்க வைக்கிறார். அது வந்து ஓரளவுக்கு அக்ரி பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியது அந்த இடம் ராயபுரத்துக்கு சவுத்தாக பெரிய வாழைத்தோப்பு. அந்த இடம் வந்து மதராஜன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரில் இருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடம் நான் கொடுக்குறேன், நான் இந்த இடத்த பேர் வந்து என்னோட பேரில் இருக்கணும் அப்படிங்கிறார். அது அவரோட பேரில் மதராஜன்ற பேர் வர மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதோட மருவி வந்தது தான் மதராஜன் குப்பம், மதராஸ் பட்டணம். மதராஜன் குப்பம்ன்றது முதல்ல இருந்து அப்புறம் மதராஸ் பட்டணம்னு போய் அதுக்கப்புறம் அது பேர் வந்து மதராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ன்னு அப்படி இப்படி மாறினதுதான் ஒரு சீக்வன்ஸ் வந்து சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இது வந்து இந்த லேண்ட் வந்து பிரிட்டிஷார்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரி ஆளுங்க, இவங்க வந்து லோக்கல். ஸோ இவங்க லோக்கல் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஃபாரின் ஒரு ஆளுக்கு டைரக்டாக அதை விற்க முடியாது, ராஜாவோட அனுமதி தேவை இல்லையா. அந்த ராஜா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்தில் வந்த சந்திரகிரி ராஜா. கிருஷ்ணதேவராயர் வந்து ஹம்பி அங்கெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அடிபட்டு போயிட்டு ஒரு அளவுக்கு வரும்போது அவங்களுடைய ஒரு கேபிட்டல், அவங்களுடைய ராஜாவுடைய ஒரு செக்டர் வந்து இங்கே ஆட்சி செஞ்சது வந்து சந்திரகிரி. இப்போ இருக்கிற திருப்பதி பக்கத்தில் சந்திரகிரின்னு ஒரு, திருப்பதியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து தான் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அந்த ராஜாவுடைய அவருடைய அனுமதி தேவை. அப்போ யாருக்கு எப்படி அனுமதி வாங்குறதுன்னு பார்க்கும்போது இந்த டே, அதாவது பிரான்சிஸ் டே, அவர் வந்து அவரோட இங்கே லோக்கலாக இருக்கிற திம்மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவர் ஒருத்தர் இருக்கிறார், அதாவது துபாஷின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷும் லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க. ஸோ அவர் வழியாக நெகோஷியேட் பண்ணுறாரு, இங்கே இருக்க யார் வழியாக எனக்கு வந்து அப்ரூவல் வாங்கி கொடுன்னு, ஏஜென்ட் மாதிரி. அவரோட ஃப்ரெண்டு வந்து தாமர்லா சகோதரர்கள். நல்லா கவனிங்க இந்த பேரெல்லாம், என்ன இதுங்களாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் சென்னையோடைய கான்ட்ரிபியூட்டர். அவங்களுடைய வம்சத்தில் வந்தது தான் சென்னை. தாமர்லா சகோதரர்கள், தாமர்லாங்கிறது ஒரு சின்ன ஊர், எங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில், சென்னை டு பெங்களூர் ரோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ். அங்கே வந்து ஐயப்ப நாயக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயப்ப நாயக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து திம்மண்ணாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐயப்ப நாயக்கருடைய பிரதர் வந்து வந்தவாசி கவர்னர், ஓகே. அவரோட பேர் வந்து வெங்கடப்பா நாயக் ஆர் வெங்கடாதிரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சந்திரகிரி கவர்னர். அது கவர்னர்னா சந்திரகிரி ராஜா கீழே இருக்கிற ஒரு வந்தவாசி கவர்னர் அவர், ஓகே. சந்திரகிரி ராஜாவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அவர். ஸோ அவர் சொல்லி அவரோட கண்ட்ரோலில் தான்
வந்தவாசி கவர்னர் கண்ட்ரோலில் தான். நம்ம பழவேற்காடுல இருந்து சாந்தோம்பெரி இருக்கிற அந்த நிலப்பரப்பு வந்து அவரோட கண்ட்ரோல். வந்தவாசி கவர்னர் அவருக்கு வந்து சந்திரகிரி ராஜாவுடைய கீழே இருக்கிற கவர்னர். ஆக அவருடைய இவங்க ரெண்டு பிரதர்ஸோட ஹெல்ப்பை வந்து திம்மையா கேட்க, அதுக்கப்புறம் வந்து சந்திரகிரி ராஜாவோட அப்ரூவலோட அவங்க அந்த லேண்டை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பல சந்திரகிரியோட ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டில் வந்து அந்த சேல்டீடோட காப்பி இன்னும் வச்சுருக்காங்க. நானும் பார்த்துருக்குறேன். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். யார் போனீங்களாலும் பார்க்கலாம். சந்திரகிரி ஃபோர்ட்டில் ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்குது. அந்த மியூசியத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்தப்பட்ட அந்த சேல் டீட், இத்தனை பக்கோடாஸ்க்கு அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு கொடுத்தது சேல் டீட்டை ரிஜிஸ்டர் பண்ண அந்த காப்பி வந்து அங்கே மியூசியத்தில் இருக்குது. சந்திரகிரி ஃபோர்ட் திருப்பதியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் சைட் சித்தூர் சைடில் போகணும். அது அந்த அந்த இது. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தாமல்லா பிரதர்ஸ், ஐயப்பன் நாயக் அண்ட் வெங்கடாதிரி நாயக், எங்களுடைய அப்ரூவல் கேட்கலாம் இந்த லேண்டு கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து எங்களுடைய அப்பா பேர், அவருடைய அப்பா வந்து சென்னப்ப நாயக்கன். ஓகே, இவங்க ரெண்டு பேருடைய அப்பா வந்து சென்னப்ப நாயக்கன். ஸோ அதனால சென்னப்ப நாயக்கன் பேட்டை அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேர் வர மாதிரி நீ பேரை வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட பேரும் பார்க்கும்போது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மதராஸ்ன்ற பேரும், இவங்க பொறுத்த வரைக்கும் தோ இட்ஸ் தெலுங்கு தான் அந்த சென்னை. நம்ம வந்து தமிழ்ன்றது அதை தமிழாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மெட்ராஸுங்கிறது சென்னையாகவே மாறி போச்சு. ஆனால் அது வந்து சென்னப்ப நாயக்கர் அவருடைய அப்ரூவல் கொடுத்ததுனால, அவங்க கேட்டுக்கொண்டதுனால சென்னைன்ற பேரும், மதராசராஜன் கிட்ட இருந்து அந்த லேண்டை வாங்கினதுனால முதல்ல அது வந்து மதராஸ் பட்டணம், மதராஸ் அப்படிங்கிற பேரும் வந்துருக்குது. ஸோ சென்னை அண்டு மதராஸ் வந்தது. ஸோ இந்த சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணுற இடம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 1939. ஓகே, சாரி 1639. 22 ஆகஸ்ட் 1639, 1639. அப்போ அந்த ஆகஸ்ட் 22 தான் இந்த சேல் டீட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த டே தான் நம்ம வந்து இந்த ஆகஸ்ட் 22ங்கிறத நம்ம வந்து சென்னை டே, மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் அது. ஓகே, ஸோ 39ல் லேண்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியே வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டேவும் ஃப்ரான்சிஸ் டேவும் மசூலிப்பட்டினத்தில் இருந்த கோகனும் சூரத்தில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எழுதி கேட்குறாங்க. அவங்க அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்ரூவல் வரல. இவங்க வெயிட் பண்ணி சில மாதங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் யார் என்ன வேணாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ஷிப்பில் வந்து இங்கே இறங்குறாங்க. மசூலிப்பட்டினத்துலேருந்து கோகன், அப்புறம் ஃப்ரான்சிஸ் டே, அப்புறம் ஒரு 24 சோல்ஜர்ஸ். அதில் ஒருத்தர் பேர் வந்து ஃபெரின் ஒருத்தரும், இன்னொருத்தர் வந்து பிராட்ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த பேர் கொண்ட சில சோல்ஜர்ஸோட ஹெட்டு. அவங்களோட வந்து ஒரு 3 கப்பல், யூனிட்டி, ஈகல், அப்புறம் இன்னொரு பேர் கொண்ட கப்பல், 3 கப்பலில் சென்னை மெட்ராஸில் வந்து இறங்கி மெட்ராஸுங்கிறத முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்து முதல்ல அந்த இடத்துல வந்து இது சின்ன இடம் என்னன்னா, அந்த என்எஸ்சி போஸ் ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கிற இடம், அதுதான் நம்மளுடைய சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுன்னு இப்போ இருக்கிற இல்லையா, அந்த ஃபோர்ட் இருக்கிற இடம் தான் பெரிய வாழைத்தோப்பா அந்த காலத்தில் இருந்தது, கூவத்தை ஒட்டி இருக்கிற அந்த இடம். அந்த இடத்துல முதல்ல வந்த உடனே தேர் ஸ்டார்டிங் பில்டிங் ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன கட்டடம் சென்டர், அதை சுற்றி ஒரு 15 ஹட்ஸ், குடிசைகள், லோக்கலில் அவங்களுடைய பிரிட்டிஷ் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. இந்த இடம் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1644 ஏப்ரல் 23, ஓகே, 23 ஏப்ரல் 1644, 40ல் ஆரம்பிக்கிறாங்க. 44ல் வந்து அந்த பில்டிங் வந்து ஃபோர்ட் கட்டி முடிக்கிறாங்க. அந்த டே வந்து ஏன் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுன்னு பேர் வந்ததுன்னா அது காரணம் இதுதான். ஃபோர்ட் வந்து இவங்க கட்டினாங்க. காரணம் பேர் வந்து ஏன் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்னு வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ட் கட்டிப்பிடிக்கப்பட்ட டே வந்து 23 ஏப்ரல் 1644. அந்த 23 ஏப்ரல் அப்படிங்கிறது பிரிட்டிஷாரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நாள். செயின்ட்
ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து பேட்ரன், அந்த பிரிட்டிஷார்களுடைய பேட்ரன் சொல்லுவாங்க, அது அவருடைய பெருந்தகை. அவர் வந்து இறந்த தினம் வந்து அந்த ஏப்ரல் 23 AD 303, AD 303 பாலஸ்தீன்ல அவர் வந்து கொல்லப்படுகிறார், அவர் இறக்குறார். அந்த தினத்தை வந்து இங்கிலாந்து வந்து அவங்களுடைய நேஷனல் டேவா கொண்டாடுவாங்க. இங்கிலாந்து வந்து அப்போ அந்த காலத்துல, இப்போ கொண்டாடுறாங்களான்னு தெரியாது, ஆனா அப்போ வந்து அந்த நேஷனல் டேவா அப்போ கொண்டாடுவாங்க. அது அந்த டே ஏப்ரல் 23ங்கிறது இங்கிலாண்டோட நேஷனல் டே. அந்த எக்ஸாக்டா அந்த டே வந்து இந்த ஃபோர்ட் கட்டி முடிக்கப்பட்டதால் இந்த கோர்ட்டுக்கு வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படிங்கிற பேரை வந்து வைக்கிறாங்க. இதுதான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுன்ற பேர் வந்த இடம், கட்டி முடிக்கப்பட்ட இடம். அதுக்கப்புறம் அந்த சுற்றி எந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே வராங்க. அது ஹைகோர்ட் பில்டிங்க்கு சவுத்து, அதாவது என்எஸ்சி போஸ் ரோடு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த இது வரைக்கும் ஒயிட்ஸ் பீப்புள், அதாவது வெள்ளைக்காரர்கள் மட்டுமே அது உள்ளே இருப்பாங்க அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே, வேற யாரும் அங்கே இருக்க முடியாது. அப்புறம் இவங்களுக்கு அசோசியேட்டட் பீப்புள், இவங்களுக்காக வேலை செய்கிறோம், இவங்களுக்கு வந்து பண்ணுறது, இவங்களுக்கு கூட மெர்ச்சன்ட்ஸு, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு, என்எஸ்சி போஸோட நார்த் சைடில் இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் வந்து அவங்களுக்கு அந்த டவுன் வந்து உள்ளே இருக்கிறது வந்து ஒயிட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்எஸ்சி போஸுக்கு சவுத்தா ஃபோர்ட்டுக்குள்ளே இருந்த இடம் பேர் ஒயிட் டவுன். அதுக்கு வெளியில் வச்சு ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிற இடம் வந்து பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அந்த ஃபோர்ட்டோட பேரே வச்சு ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது, ஜார்ஜ் டவுன். உள்ள இருக்கிற ஃபோர்ட் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு, வெளியில் இருக்கிற இடம் வந்து அந்த நகரம் வந்து ஜார்ஜ் டவுன் அப்படின்றது. ஏன்னா அதுதான் ஜார்ஜ் டவுன், அதுதான் சென்னையா இருந்தது. ஜார்ஜ் டவுன் மட்டும்தான் சென்னை ஒரு காலத்துல. அதுதான் அது பேர் வந்து அது ஒரு டவுனுன்னு வச்சு அது பேரை ஜார்ஜ் டவுனுன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து சென்னையோடைய அந்த இனிஷியல் வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்க்கணும்னா, இன்னைக்கு வந்து சென்னை அவ்வளோண்டு சின்ன ஒரு 2 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் நீளம் இருந்த அந்த இடம் வந்து அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சுங்கிறத பற்றி அடுத்தது பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை பட்டணம்ங்கிறது ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டாக இருந்தது. 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வித்து, ஒரு லென்த்தாக பார்க்கலாம் அது ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ், இவ்வளோ தான் அதோட லென்த்து சென்னை பட்டணம். இதுக்கப்புறம் அது அப்போ வந்து சென்னையை சுற்றி இதுதான் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோலில் இருந்த இடம். அப்போது சென்னையை சுற்றி சின்ன சின்ன வில்லேஜஸ் வந்து அப்போ இருந்தது. அந்த வில்லேஜஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சென்னை பட்டணத்தோடு சேர்ப்பதற்கான முயற்சி நடந்தது. முதல் வில்லேஜ் பார்த்தோன்னா ட்ரிப்ளிகேன். அது வந்து ஆக்சுவலாக கோல்கொண்டா மகாராஜானா என்ன, ஹைதராபாத்ல இருந்த கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்கலாம், அதோட ராஜா அவரோட கண்ட்ரோல் இருந்த இடம் தான் அந்த ட்ரிப்ளிகேனுங்கிற வில்லேஜ். இது வந்து 1676 1676 வந்து அந்த ராஜா கிட்ட வந்து லீஸ்க்காக ரெண்ட், வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குற மாதிரி பேசி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்ககிட்ட இருந்து லீஸ்க்கு வாங்கி சென்னையோட, அதாவது ஜார்ஜ் டவுன் சொல்லக்கூடிய அந்த சென்னை பட்டணத்தோட இணைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1692 அப்போ வந்து ஏல் அப்படிங்கிற ஒரு கவர்னர் அங்கிருந்து இங்கே இருக்கிறார் சென்னைக்கு. அவரோட முயற்சினால ஒரு 3 வில்லேஜஸ் வந்து சென்னையோடு இணைக்கப்படுகிறது. எக்மோர், புருஷவாக்கம் அண்ட் தண்டையார்பேட். இந்த 3 வில்லேஜும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவுரங்கசீப், முகலாய மன்னர் அவுரங்கசீப்போட கண்ட்ரோலில் இருந்த அந்த 3 வில்லேஜஸ். இது வந்து சென்னையோட 1693 வருஷம் வந்து சென்னையோட அது இணைக்கப்படுகிறது. 92 93 அந்த சமயத்தில் இது இணைச்சப்புறம் ஒரு சென்னை கொஞ்சம் விரிவடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1708 1708ஆம் ஆண்டு ஒரு 5 வில்லேஜஸ் அகைன், நுங்கம்பாக்கம், திருவொற்றியூர், வியாசர்பாடி, அதுக்கப்புறம் வந்து எண்ணூர். ஓகேயா, நுங்கம்பாக்கம், திருவொற்றியூர், எண்ணூர், வாசர்பாடி, அதுக்கப்புறம் வந்து சாத்தாங்காடு அப்படிங்கிற இடம். இந்த 5 வில்லேஜஸ் வந்து சென்னையோட இணைக்கப்படுகிறது. அந்த 5 வில்லேஜஸ் வந்து கர்நாடிக் நவாப் டவுத் கான் அப்படிங்கிற கர்நாடிக் நவாபோட கண்ட்ரோல் இருந்த அந்த வில்லேஜஸ். அதுக்கப்புறம் வந்து 1742 பார்த்தீங்கன்னா வேப்பேரி, பெரியமேடு,
அப்புறம் புதுப்பாக்கம், அப்புறம் சாத்தாங்குப்பம், அதுக்கப்புறம் வந்து எர்ணாவூர். இந்த 5 பகுதிகள் வந்து திரும்பி அகைன் ஆர்காட் நவாப் வந்து திரும்பி கொடுக்குறார் டொனேஷனா. அதை வந்து இங்க இணைக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் வந்து 1749 பார்த்தோம்னா 2 ஊர், அதாவது மயிலாப்பூர் அண்டு சான்ஃபோர்ட், இது ரெண்டும் வந்து பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்தது. அவங்க கிட்ட வந்து திருப்பி பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றி நம்ம சென்னையோட அதை இணைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1715 போது சென்னை வந்து இப்போ இருக்கிற சென்னையோடைய ஒரு கிட்டத்தட்ட சென்னையோட ஸ்டேஜுக்கு வந்தது. அதுக்கப்புறம் கேட்டர் சென்னைங்கிறது அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது, அது தனி விஷயம். ஸோ இந்த சென்னைங்கிறது இதுதான் மெயினாக சென்னை கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் டே வர வரைக்கும் நம்ம வந்து இந்த சென்னை ஏரியா ஆல்மோஸ்ட் 1750 அந்த ரேஞ்சிலேயே வந்து சென்னையோட ஏரியா ஃபார்ம் ஆச்சு. இதுதான் சென்னை என்ற சின்ன சிட்டி, சின்ன குப்பம் ஆர் வாழைத்தோப்பு குப்பமாக மாறி, குப்பம் வந்து ஒரு சின்ன டவுனாக மாறி, அந்த டவுன் கொஞ்சம் பெரிய நகரமாக மாறின அந்த வரலாறு இது வரைக்கும் அந்த வரைக்கும் பார்ப்போம். இந்த வரலாற்றோட இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் முக்கியவர்களுடைய பேர் வந்து அதில் வந்து இணைக்கலாம். ஒன்று வந்து முக்கியமாக கருத்தில் படுறது வந்து ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து சென்னை ஒரு சாதாரண ஒரு 19 இயர் ஓல்டு பையனாக உள்ளே வராரு. 1744 அப்போ வந்து உள்ளே வராரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு கிளர்க்காக வரார். அவர் வந்த அப்புறம் தான் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறைய மாற்றங்கள், அந்த சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆர்காட் நவாப் அவருடைய சண்டை பார்த்தீங்கன்னா, ஆர்காட் நவாப் முதல் சண்டை வந்து பிரிட்டிஷ்க்கும் இவங்களுக்கும் நடந்த இது வந்து நம்ம சாந்தோம் பிரிட்ஜ் பக்கத்தில், அடையார் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் முதல் வார் நடந்திருக்குது. நவாப் ஆர்காட் நவாப் கூட சண்டை போட்டது. அதுக்கப்புறம் வந்து திருச்சினாப்பள்ளி மலைக்கோட்டை அவங்களோட எனிமின்னு சொன்னவங்க நவாப் இவங்களை எல்லாத்தையும் போட்டு அங்கேருந்து சண்டை போட்டது. அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய மெயினாக கடலூர் அந்த இடத்துல தான் சண்டை போட்டது வந்து இவர் கிளைவோடைய சாமர்த்தியம்தான். இதில் பார்த்தீங்கன்னா அதில் செயின்ட் டேவிட் அப்படிங்கிற ஃபோர்ட் வந்து 1746 வந்து கடலூரை வந்து பிரெஞ்சுக்காரங்க பிடிச்சிட்டு அங்கேருந்து எல்லாரையும் வெளியில் அனுப்புகிறாங்க. அதுலேருந்து வெளியில் வந்தவர், எஸ்கேப்பாய் வெளியில் வந்தவர் தான் இவர் கிளைவ். அப்புறம் என்ன பண்ணோம், 47 வந்து ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் இந்த கிளர்க்கு முதல் கொண்டு எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய மிலிட்ரி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறார். அந்த ஸ்ட்ரிஞ்சர்ன்ற பேர் கூட இந்த வருஷாகப்பத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, ஸ்ட்ரிஞ்சர் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு. அவர் ஃபார்ம் பண்ணுற அந்த ஆர்மி வச்சு கடலூர் ஃபோர்ட்டை வந்து திருப்பி ரீகேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீகேப்சர் பண்ணி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1746 வந்து சென்னை ஃபோர்ட்டு, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து பிரிட்டிஷ்கார்கிட்ட வந்து ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் போயிடுது. 1746 1749 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து நம்மளுடைய சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ராபர்ட் கிளைவ் இவங்க ஃபைட் பண்ணி போத் கடலூர் ஃபோர்ட்டு அண்ட் சென்னை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு இது எல்லாத்தையும் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து திரும்பி எடுத்து இவங்க திரும்பி ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றதுக்கு பிறகுதான் அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை சுற்றி ஒரு நல்ல மதில் சுவரெல்லாம் எழுப்பி அங்கேருந்து வெளியில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸையும் இடித்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வரைக்கும் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லாமே பிளெயின் கிரவுண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த எஸ்பிளனேடுன்ற ஏரியா அப்போ தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது எங்கேருந்து இப்போ எனிமீஸ் உள்ளே வந்தாலும் கண்ணில் தெரிகிற மாதிரி எந்த விதமான பில்டிங் இல்லாத ஒரு கிளீன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எஸ்பிளனேடுன்னு பேர். இப்போ இருக்கிற அந்த எஸ்பிளனேடுன்ற பேர், அப்போ அது ஓப்பன் கிளீன் ஏரியா. அந்த மாதிரி ஒரு ஏரியாவை ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த பேரை வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை. இது வந்து ராபர்ட் கிளைவோட இனிஷியல். இதுக்கப்புறம் அவரோட கல்யாணம் நடக்குது. அதே நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற செயின்ட் மேரி சர்ச்சில் தான் அவருடைய ராபர்ட் கிளைவோட திருமணம். அதுக்கப்புறம் அப்புறம் அங்கேருந்து அவர் வந்து லண்டனுக்கு போயிடுறார். லண்டனுக்கு போயிட்டு திரும்பி என்ன பண்ணுறாங்க, திரும்பி 1756 அவர் திரும்பி வராரு. திரும்பி வந்து கடலூருக்கு
ஒரு டெபுட்டி கவர்னராக அவர் கடலூர் கொண்டு வராங்க. அந்த சமயத்தில் வந்து வங்காள நவாப் சிராஜ் உத்தௌலா அப்படிங்கிறவர் வந்து கல்கட்டாவை பிடிக்கிறாரு. ஸோ அவங்ககிட்ட இருந்து கல்கட்டா ஃபோர்ட்டை காப்பாற்றுறதுக்காக கிளைவ் தலைமையில் இங்கேருந்து ஒரு படை கல்கட்டாவை போய் கல்கட்டாவை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து திரும்பி ஒரு 2வது தடவை இங்கிலாந்துக்கு போடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அகைன் இஸ் கம்மிங் பேக் ஆஃப்டர் சம் டைம். அது வந்து என்ன சொல்கிறது, சிராஜ் உத்தௌலாவை அந்த அட்டாக் பண்ணுற டைம் அவரோட ஏஜ் வந்து 32 வயசு தான். இங்கேருந்து ஈஸ்டர்ன் சைடில் போய் என்டையர் ஈஸ்டர்ன் ரீஜனை வந்து பிரிட்டிஷ் கீழே கொண்டு வந்த பெருமை வந்து கிளைவுக்கு தான் சாரணும். அவர் வந்து அது வரைக்கும் சென்னை தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 1772 வந்து அவர் வந்து இங்கேருந்து லண்டனுக்கு, இன்ஃபேக்ட் 72 லண்டன் போகிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து 1665 வரும்போது அவருக்கு வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறாங்க. பெங்கால் கவர்னராக கொடுத்து அதுக்கப்புறம் என்டையர் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அப்புறம் 1772 அவர் இங்கேருந்து ஊருக்கு போயிடுறார். 1774 அவர் இறக்குறார். ஒன்று மறைகிறார். ஒன்று வந்து சூசைட்னு சொல்கிறாங்க. சில இது வந்து அவர் வந்து யாரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு சிறந்த வீரர் அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த 1774 இறக்குறார். ஸோ இது வந்து ராபர்ட் கிளைவ். அதே மாதிரி 2வது இன்னொருத்தருடைய இதை பற்றியும் நம்ம பார்க்கணுன்னா அது வந்து எலிஹு ஏல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர். சொன்னால் சென்னைக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். அவர் சொந்த பணத்தெல்லாம் போட்டு நிறையா இங்கே செலவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் டேவிட் ஃபோர்ட்டுன்ற கடலூரை பில்ட் பண்ணது, அதுக்கப்புறம் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணதெல்லாம் இவர். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல் தடவை பிரிட்டிஷோட சேர்ந்த வில்லேஜஸ், அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கூட எந்த வில்லேஜும் சேரல. 1640 வந்து மெட்ராஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் 1792 வரைக்கும் எக்ஸப்ட் ட்ரிப்ளிகேன் கூட ரெண்டல் பேசிஸில் தான் பிரிட்டிஷ் கூட இருந்ததோடைய வேற எதுவும் வந்து சென்னையோட அட்டாச் ஆகலை. இவர் தான் முதல் தடவை 3 இடங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்மோர், புஷ்வாக்கம் அண்ட் தண்டையார்பேட்டை, இந்த 3 இடம் வந்து அவுரங்கசீப் கிட்ட நெகோஷியேட் பண்ணி அவர்கிட்ட இருந்து பேசி அவர்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி அந்த 3 இடத்த வந்து சென்னையோட ஜாயின் பண்ணி சென்னையோட விரிவாக்கத்துக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏல் அப்படிங்கிறவர். இவர் பேரில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி இப்பவும் இருக்குது, ஏல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கு என்ன காரணம் அது ஏன் அந்த இடத்துல ஏல் யூனிவர்சிட்டின்னு பேர் வந்ததுன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இங்கே சென்னை கவர்னராக இருக்கும்போது, அதாவது 1792 சொன்னீங்க இல்லையா, அந்த சமயத்தில் இவர் வந்து சென்னை கவர்னராக இருந்த சமயத்தில் அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி ஏல், அப்போ அதுக்கு பேர் அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன ஆகுது, திவால் ஆயிடுது. சரியா ரன் பண்ண முடியாமல், கையில் காசு இல்லாமல் அவங்கள ரன் பண்ண முடியல. அப்போது இந்த வேர்ல்டு வைடாக எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ எங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு. அப்போது வேர்ல்டில் யாருமே வந்து அவளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. இங்கிலாந்துலேருந்து கூட எவ்வளோ பெரிய பிரபுக்கள்லாம் யாருமே வந்து முன் வரல. அப்போது முதல் தடவை இந்த ஏல், நம்ம கவர்னர், சென்னை கவர்னராக இருந்தது ஏல், அவர் என்ன பண்ணுறார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அப்போவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்த லைப்ரரியில் இருந்த நிறைய புக்ஸு, அருமையான புக்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு போக மீதிக்கு நிறையா புக்ஸை வந்து எடுத்து இங்கேருந்து அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்து, இதை நீங்கள் சேல் பண்ணியோ எப்படி பண்ணியோ நீ உங்களுடைய இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அனுப்புகிறார். அந்த புக்ஸை வந்து அவங்க வந்து கையில் கிடைச்ச உடனே அந்த புக்கோட சேலை வச்சு அதில் வந்த காசை வச்சு அந்த ஏல் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி வந்து திரும்பி ரிவைவ் ஆகுது. அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய நன்கொடையும் வர ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல நன்கொடை, இவ்வளோ பெரிய நன்கொடையை கொடுத்த அந்த யூனிவர்சிட்டியை மேலே தூக்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஏல் அப்படிங்கிற அந்த கவர்னருடைய பேரை வச்சு அந்த யூனிவர்சிட்டிக்கு ரீநேம் பண்ணி அந்த ஏல் யூனிவர்சிட்டின்னு அப்போ வச்சாங்க அந்த பேர். அந்த பேரில் தான் இன்னும் அந்த யூனிவர்சிட்டி நடந்துட்டுருக்கு. இது வந்து ஏல். இதுக்கு அடுத்தது வந்து 2-3 விஷயம் பார்க்கணுன்னா, சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ட்ரிக்னோமெட்ரிக்கல் அண்ட் டொபோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1800 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். அதாவது அவங்க இருக்கிற இந்த இடத்த வந்து முழுவாக சர்வே பண்ணணும்
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிராண்ட் ஸ்கேலில் நடத்து இந்தியா மட்டும் இல்லை, இந்தியானா சென்னையிலேருந்து இந்த கராச்சியிலேருந்து இந்த பக்கம் பர்மா வரைக்கும் இந்த ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்த என்டையர் ஏரியா வந்து இன்க்ளூடிங் ஹிமாலயாஸ், விந்தியாஸ் எல்லா மலைகளும் சர்வே பண்ணி ஒவ்வொரு இடமும் எவ்வளோ ஹைட்டு, சீ லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டு, எப்படி இருக்குது டொப்போகிராஃபி, அந்த மேப்பை ஃபார்ம் பண்ணி அந்த ஃபார்ம் பண்ணது அந்த 1800 சர்வே ஆஃப் இந்தியா. அதுதான் முதல்ல மேப் வந்து ஃபார்ம் பண்ணது. அந்த முதல் மேப்பு ஃபார்ம் பண்ணது கூட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆரிஜின் வந்து நம்ம சென்னை தான். சர்வே ஆஃப் இந்தியாவோட அதாவது பிரிட்டிஷில் ஆரம்பித்த அந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் சொசைட்டின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. அதுவும் அந்த ஸ்டார்ட் பண்ணுற பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் போகிற அந்த மவுண்ட் ரோடு, அதுதான் மவுண்ட் ரோடுன்ற பேர் அந்த காலத்தில். இப்போ அது பேர் தான், பாதி பேர் மவுண்ட் ரோடு, பாதி அண்ணா சாலைன்னு சொல்கிறோம். அந்த மவுண்ட் ரோடுன்ற அந்த லைன் தான் 7 மைல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். அந்த ஒரே ஒரு லைன் தான் ஸ்டார்டிங் பேஸ் லைன் ஃபார் என்டையர் சர்வே ஆஃப் இந்தியா. இதை ஒரு லைனாக வச்சுக்கிட்டா அப்புறம் ஒரு அடியாக அவங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து சென்னைக்கு வந்து ஒரு பெருமைன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல தேட்டர் முதல்ல வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான். 1913 ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம இப்போ தமிழ்நாடு போஸ்டல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற இப்போ ஒரு சின்ன இப்போ வந்து அதில் வந்து ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் அந்த மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறாங்க, சின்ன பில்டிங்கு. அதுதான் முதல்ல தேட்டர், எலக்ட்ரிக்னு பேர் அந்த பேர். அந்த தேட்டர் வந்த இடம் வந்து அந்த இடம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அண்ணா சிலை இருக்கிற அந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வரும்போது அது கீழே அண்டர் கிரவுண்டு தங்கும் இடமா, வேர்ல்டு வரும்போது மக்கள் வந்து பதுங்கும் இடமா இருந்த இடம் வந்து அந்த அண்ணா சிலை கீழே இருக்கிற அந்த இடம். ஸோ இதெல்லாம் வந்து சென்னையுடைய அருமையான சில நினைவுகள். இதுவரை சொன்ன விஷயங்களோடு சேர்த்து மற்றும் ஒரு இந்தியரை பற்றியும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டடங்கள், எக்மோர்லேருந்து சென்ட்ரல்லேருந்து மியூசியம், விக்டோரியா ஹால் அப்படின்னு சொல்லப்பட நிறைய கட்டடங்கள் வந்து இங்கே பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே கட்டப்பட்டுக்கலாம். இதில் என்ன பியூட்டினா, இதில் பெரும்பாலான கட்டடங்களை கட்டியது வந்து ஒரு இந்தியர். ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்தியர், அவர் தான் ஒரு கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தவர். அவரோட பேர் வந்து நம்பெருமாள் செட்டியார் அப்படி சொல்லுவார். அவர் தான் வந்து பிரிட்டிஷோட எல்லா விதம் அந்த சிவப்பு கலரில் இருக்கிற பெரும்பாலான கட்டடங்கள் சென்னையில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட அந்த சிவப்பு கலர் கட்டடங்கள் எல்லாத்தையும் கட்டின கான்ட்ராக்டர் வந்து நம்பெருமாள் செட்டி. இவர் வந்து பெரிய என்ன சொல்றது, பெரிய பணக்காரர், அந்த காலத்தில் வசதி படைத்தவர். இங்கே சென்னை எக்மோர்லேருந்து ஹேரிங்டன் ரோடு வரைக்கும் இருக்கிற அந்த என்டையர் ஏரியா வந்து அவருக்கு சொந்தமான இடமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 85 to 100 பில்டிங்ஸ் வந்து அவருடைய ஓன் பில்டிங்காக இருந்தது. இதுக்கு மேலே வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா, சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து திருவள்ளூருக்கு ஒரு தனி ட்ரெயினே அவர் வச்சுட்டு இருந்தார். ஒரு என்ஜின், 2 கோச்சு 3 கோச்சு வச்சுக்கிட்டு இங்கேருந்து அவருடைய ஃபேமிலியோட மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எவ்ரி சாட்டர்டேவோ சனிக்கிழமை இங்கேருந்து திருவள்ளூர் போயிட்டு அந்த வீரராக பெருமாள் கோவிலுக்கு போய் வீரராக பெருமாளை தரிசிட்டு வருவார். அது போகிறதுக்கோசரமே ஒரு ட்ரெயின் வந்து இவருக்கோசரமே ஓன் ட்ரெயின் வந்து ஒரு ரன் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு வசதி படைத்தவர். இன்ஃபேக்ட் அவரோட பேர் தான் அந்த அவரோட இடம், அந்த எக்மோர்லேருந்து ஹேரிங்டன் ரோடு வரைக்கும் இருக்கிற அந்த இடம் வந்து செட்டியாரோட பேரில் தான் இருந்தது அந்த காலத்து. செட்டியார் பேட்டை, செட்டிப்பேட்டை அப்படின்னு மாதிரி தான் இப்போ வந்து சேட்பெட் அப்படின்ற சேத்துப்பட்டு அப்படின்ற மாதிரி மாறி போய் இப்போ நிற்கிறது. ஸோ இந்த ஒரு இந்தியரை பற்றியும் இந்த மெட்ராஸ் டே நினைவு தினத்தில் நம்ம வந்து அதை அவரை பற்றி கொஞ்சம் நினைவு கூறுவது நமக்கு பெருமை சேர்க்கும் என்று சொல்லலாம். ஏன்னா ஆங்கிலேயர்களை பற்றி மட்டுமே சொன்னேன் நான். இந்த இந்தியரையும் அது கூட சேர்த்து கொண்டால் ஒரு முழுமை அடையும் என்று எண்ணுகிறேன். இதில் வந்து நான் முக்கியமாக இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்குது.
அந்த ரெண்டு விஷயம் வந்து ஒரு காமெடியாக இருக்கும். பட் அதையும் நம்ம இந்த இதில் பேசிடுவோம். அதான் இப்போ இன்னைக்கு புறம்போக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய விஷயங்கள சில இடத்துல இந்த பேர் இருக்கு. அது என்ன உண்மையில பார்த்தோம்னா, ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அவர் வந்து அதிகாரத்தில் கவர்னராக அந்த டைம்ல இருக்கும்போது பெரம்பெர்க் அப்படிங்கிற ஒரு பெரம்பெர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் பிரிட்டிஷ், அவர் வந்து ஒரு சட்டம் போடுறார். கேட்பாரற்ற நிலம் எங்க இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுறார். அதுதான் அந்த பெரம்பெர்க்கோட சட்டம் அப்படின்னு ஆயிடுது. அந்த பெரம்பெர்க் அப்படின்னு சொல்றதுதான் நாளடைவில் பெரம்பெர்க்கு நிலம் சொல்லி அது பெரம்போக்கு நிலமாகி இன்னைக்கு வந்து புறம்போக்கு நிலம்னு போய் வேற யாரும் திட்டுறதுனா கூட போடா புறம்போக்குன்ற மாதிரி திட்டுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த இது வார்த்தைகள் மாறி வருது. அது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை வந்து சென்னையில் வந்து கேப் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் இல்லையா, அதுவும் பார்த்தோன்னா உண்மையிலே நினச்சி பார்த்தோம்னா சிச்சுவேஷன் எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போனா, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து இந்த சாப்பிடுறதுக்காக உணவு இருக்கும். அதில் வந்து ரெண்டு கேட்டகரி. ஒன்று வந்து லோ லெவல் ஒர்க்கர்ஸு, இந்த இந்தியர்களே லோ லெவல் ஒர்க்கர்ஸும், இன்னொன்று வந்து இந்தியர்களே இவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சில இந்தியர்கள், ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்கக்கூடிய சில இந்தியர்கள், இவர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தனி தொப்பி கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கலர் தொப்பியும், இவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கவங்களுக்கு ஒரு வேற தொப்பி, அந்த வேற கேப்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன பண்ணுவோம், இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சில ஹையர் லெவல் தொப்பி வாங்கினவங்க அவங்களுடைய கேப்பை வந்து இந்த கீழ் லெவலில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கொடுத்து, நீ போய் இன்னைக்கு இந்த உயர்ந்த சாப்பாடு லெவல்லாம் மாறும், அதனால நீ இந்த உயர்ந்த சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க அனுப்பிச்சி விடுவாங்களாம். அப்படி அந்த கேப் வந்து மாறி அங்கே போய் சாப்பிட்டு வருது, அதான் கேப் மாறின்னு போய் அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை செய்வர்களுக்கெல்லாம் அந்த கேப் மாறின்ற பேர் வர மாதிரி வழக்கத்தில் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு நகைச்சுவை சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு வந்து இந்த மெட்ராஸ் தினம், அந்த தினத்தில் நம்ம வந்து மெட்ராஸை பற்றியும் அதுவும் குறிப்பாக இந்த சென்னை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த இந்த ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே அவங்க ரெண்டு பேருடைய பேர் இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. அட்லீஸ்ட் நம்மளாவது இன்னைக்கு வந்து அந்த ரெண்டு பேருடைய பேரை வந்து இன்னைக்கு வந்து நினைச்சு பார்ப்போம். இந்த இவ்வளோ பெரிய அந்த சின்ன ஒரு தோப்பு நகரமாக மாறி இன்றைக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் மாநகரமாக மாறி உலக பிரசித்தி பெற்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த ரெண்டு பேர் வந்து இந்த சின்ன வாழைத்தோப்பை இன்னைக்கு வந்து விலைக்கு வாங்கி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே நியமித்து கொடுத்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை இங்கே பில்ட் பண்ணி வச்சது தான் அந்த ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷன். அதே அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாம் அவங்க கொடுத்த அந்த அடித்தளத்தில் இன்னைக்கு வந்து சென்னை வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. காஸ்மோபாலிட்டன் சிட்டி, இந்தியா மட்டும் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நகரமாக இன்று மாறி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து சென்னையோட பெருமை என்று பார்க்கும்போது ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரியிலேருந்து ஆவடி டேங்க் ஃபேக்டரியிலிருந்து எல்லா விதமான தொழில்களுக்கும் வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமாகவும் நாகரிகமான நகரமாகவும் பல சமய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாகவும் இன்று வளர்ந்திருக்கிறது. ஆகவே சென்னையை நினைத்து நாம் பெருமைப்படுவோம். இந்த மெட்ராஸ் டே அன்னைக்கு சென்னையை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். நன்றி.